ஹலோ காய்ஸ், இது உங்கள் ஆப்ஸ் ரிவ்யூ சேனல் அண்ட் நான் உங்கள் ரக்ஷனா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏதாச்சும் டிசைன் பண்ணுறீங்க, ட்ரா பண்ணுறீங்கன்னு நினைக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும், இல்லை ஒரு பிக்சர் ஒரு இமேஜஸ் பார்க்கணும். இப்போது சில பேருக்கு வந்து கோலம் போட பிடிக்கும், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் ஏதாச்சும் பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். அது என்ன ஆப்புங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பின்ட்ரெஸ்ட். இந்த ஆப்பில் நீங்கள் வந்து நிறைய விதமான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது முதல்ல பார்ப்போம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இமெயில் அட்ரஸ் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தா அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் இருந்துச்சு, அதாவது ஜிமெயில் வந்து ஆப்வியஸாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் கூகுளை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வித் கூகுள் சூஸ் பண்ணிக்கோங்க. நானும் அதான் கொடுக்குறேன். கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி போஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அண்ட் லைஃப் ஹேக்ஸ், ஃபோன் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுவீங்க, ஃபோட்டோகிராஃபி போஸஸ்லாம் உங்களுக்கு வேணும். இந்த மாதிரி எல்லா விதமான ஐடியாஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஐடியா ரிலேட்டட் இமேஜஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் கூடவே இருக்குது. எல்லாமே இருக்குது. நிறைய விதமான டிசைன்ஸ் வந்து இதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. அது டிக் கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்பிரேஷன் கோட்ஸு, பியூட்டி டிப்ஸ் இதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டிக் கொடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் கோட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ட்ரா பண்ணுவீங்கன்னா பாருங்கள், ட்ராயிங் ஐடியாஸ்னே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு மேலே ரைட் கார்னர் அப் சைட் கார்னரில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எல்லா விதமான போஸ்ட் வந்து காட்டும். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஆப்ஷன்ஸோட போஸ்ட் ரிலேட்டடான போஸ்ட் எல்லாமே காட்டுது. ஸோ இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோ. இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அண்ட் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப ஹெச்டி இமேஜஸாக இருக்குது. நிறையா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட நீங்கள் வந்து இதுலேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப கிளாரிட்டியாக அண்ட் கிளியராக இருக்கும். பாருங்கள், ஜுவல்லரிஸ் அந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த கீழே இருக்கிற ரெட் சேவ் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். சேவ் கொடுத்து நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அந்த பேஜில் இருக்கிற போஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வந்து பாப்அப் ஆகும், வியூ ஆகும். பாருங்கள், இதில் வந்து ஸ்டேட்டஸு, சாங்ஸ் எல்லாம் கூட இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ பிக் இருக்கும். அந்த பிளாக் கலரில் தெரியுது இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அது எப்போ வேணாலும் எடுத்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆஃப்லைனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட்டோ பண்ணி வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஐடியாஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வியூவாக கொண்டு வரதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.